கடவுளே, இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்காப்பா. அப்பா, என்னை ஏதாச்சும் ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போப்பா. ஜெயஸ்ரீ, பொழுது விழுந்து எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியுமா? எந்திரி. என்ன பாட்டி, அதுக்குள்ள மணி 10 ஆயிடுச்சா? என்னது, 10 மணியா? ஓஹோ, உங்க வீட்டுல நீ 10 மணிக்கு தான் எந்திரிப்பையா? இப்பதான் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கல்ல. அப்போ ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு சொல்லி நீ காலையில சாப்பாடு வேணான்னு சொல்லிடுவையா? அது எப்படி வேணான்னு சொல்றது? அதுக்காக தான் நல்ல பழக்கத்தை எக்காந்து கொண்டு மாத்திக்க கூடாது. எங்க வீட்டுலதான் இந்த கொடுமை எல்லாம் நடக்குதுன்னு பாட்டி வீட்டுக்கு வந்தா இங்க பாட்டியோட கொடுமை பெருங்கொடுமையா இருக்கும் போலயே. ஏய், நீயா என்ன புலம்புற? ராமா ராமான்னு கோயிலுக்கு போனா அங்க 2 ராமா குத்து சாங் போட்டுட்டு டங்கு டங்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சா. நீ ராமான்னு சொன்னாலும் சீதான்னு சொன்னாலும் நான் உன்னை விட மாட்டேன். நீ முதல்ல போய் பல்ல விளக்கு. நான் பல்ல விளக்குறது இருக்கட்டும், நீங்க முதல்ல போய் நல்லதா ஒரு காஃபி போடுங்க. நீ முதல்ல போய் பல்ல விளக்கிட்டு வா, உனக்கு காபி ரெடியா இருக்கும். என்ன பாட்டி, காஃபி ரெடியா? இந்தா காஃபி எடுத்துக்க. என்ன பாட்டி, காஃபி குடுக்க சொன்ன ஏதோ அழுக்கு தண்ணிய குடுத்திருக்கீங்க. என்னது அழுக்கு தண்ணியா? இதுக்கு பேரு கருப்பட்டி காபி. இத குடிச்சா உடம்புக்கு எவ்வளவு சத்துன்னு தெரியுமா? உடம்பு வலுவாகிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பார்க்க அழகா இருந்தா தானே குடிக்க முடியும். அழகா இருக்கணுமா? அப்ப இந்த டம்ளருக்கு கொஞ்சம் பவுடரை பூசி கண்மை வச்சு ஒரு பொட்டு வச்சு தரவா? பார்க்க அழகா இருக்கும். என்ன பாட்டி, நீங்க இன்னும் 1950லயே இருக்கீங்க. காலையில பால்ல காஃபி தூளை போட்டு சர்க்கரை கொஞ்சம் தூக்கலா போட்டு காலையில காஃபி குடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? காபி பவுடரு, வெள்ளை சக்கரை இதெல்லாம் உபயோகப்படுத்தினா நமக்கு என்னென்ன நோய் வரும் தெரியுமா? என்ன நோய் வந்தாலும் 2 மாத்திரை ஒரு ஊசியை போட்டு எல்லாம் சரியாயிடும். ஏதோ 2 இட்லி ஒரு பொங்கல்னு ஒரு கடையில பார்சல் சொல்ற மாதிரி எவ்வளவு சாதாரணமா சொல்ற. பாட்டி, எனக்கு ஒண்ணு இந்த காஃபியே வேண்டாம், இதை நீங்களே குடிச்சிருங்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன். டிஃபனை ரெடி பண்ணி வைங்க. அப்புறம் டிஃபனை யாச்சும் சாப்பிடுற மாதிரி ரெடி பண்ணி வைங்க. என்ன டிஃபனை சாப்பிடுற மாதிரி இல்லாம குடிக்கிற மாதிரியா செய்யறோம்? எப்படி சொல்லிட்டு போறா பாருங்க. என்ன எவ்வளவு மேக்கப் போட்டாலும் மூஞ்சி பாலிசே ஆக மாட்டேங்குது. முதல்ல புது மேக்கப் செட் ஒண்ணு வாங்கணும். வாமா, வந்து உட்காரு. டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். மேக்கப் எல்லாம் நல்லா தான் இருக்குது, தட்டை கீழே வை. என்ன பாட்டி, இன்னைக்கு டிஃபன் கேலாக்ஸா? கேலாக்கா? ஏமா, கேக் எல்லாம் இப்ப சாப்பிட கூடாது. இப்ப சூடா இட்லியும் தேங்காய் சட்னியும் இருக்கு. என்னது, இட்லியும் தேங்காய் சட்னியுமா? ஆமா, இது செய்ய உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன, 1 மணி நேரம் ஆயிருக்கும். பாட்டி, இதே நீங்க கெலாக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா 1 நிமிஷத்துல வேலை முடிஞ்சு போயிருக்கும். இதே பிரெட் ஆம்லெட் பண்ணிருந்தீங்கன்னா 2 நிமிஷத்துல வேலை முடிஞ்சு போயிருக்கும். ஆம்லெட்டா? இன்னைக்கு என்ன நாள் உனக்கு தெரியுமா? நிறைஞ்ச அமாவாசை. அமாவாசைனா ஆம்லெட் சாப்பிடக்கூடாதா? ஆமா, சாப்பிடக்கூடாது. முட்டை உடைச்சா உடையாதா? சட்டியில ஊத்துனா வேகாதா? முட்டைலாம் உடையும், சட்டியில ஊத்துனா வேகும். ஆனா
நம்ம விரதம் இருக்கிறப்போ நம்ம கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் ஒண்ணு வேணும். செல்ஃப் கண்ட்ரோலா? அது எதுக்கு? ஜவுளி கடையில வேலை பார்த்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்கதா அதிசயம் இல்ல. ஆனா ஐஸ்கிரீம் கடையில வேலை பாக்குறாங்க பாரு, அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்கிறது தான் அதிசயம். அதுக்கு பேரு தான் செல்ஃப் கண்ட்ரோல். அது இருக்கட்டும், அதனால எனக்கு என்ன யூஸ்? இன்னைக்கு ஒரு விரதம் இருக்கிற நாளா நடிச்சுக்கிட்டு அசைவம் சாப்பிடாம உன்னோட நாக்கையும் உன்னோட மனசையும் நீ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டனா வருங்காலத்துல நீ நிறைய விஷயங்களை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப என்னால பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல. சீக்கிரம் அந்த இட்லியும் தேங்காய் சட்னியும் வைங்க. இப்ப வலிக்கு வந்தியா? இதை விட்டுட்டு கேரட்ஸ் வேணும், ரோலாக்ஸ் வேணும்ட்டு இந்தா சாப்பிடு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கி. ஐயோ, என் போன் வேற ஆஃப் ஆயிடுச்சு. இது சார்ஜ் போட்டா ரொம்ப நேரம் ஆகுமே. பாட்டி, என்னது? பாட்டி, என் போன் ஆஃப் ஆயிடுச்சு. உங்க போனை கொஞ்சம் கொண்டு வாங்களேன். கொஞ்சம் இரு, கொண்டு வரேன். என்ன பாட்டி, இது போனா? ஐயோ, இது போன் இல்லையா? நான் ரொம்ப வருஷமா இதுதான் போன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ பாட்டி, இது பட்டன் போன். உங்ககிட்ட டச் போன் இல்லையா? போன கூட இங்க பாருமா, நம்பர் எல்லாம் டச் பண்ணா வருது. இதுவும் டச் போன் தானே? ஓ, உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு இல்லையா? போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஆண்ட்ராய்டு எல்லாம் தாத்தா தான் போடுவாரு. சோ அது ஆண்ட்ராய்டு இல்ல, ஆண்ட்ராய்டு. இந்த எவ்வளவு பெரிய போனா இருக்கும். இதுல வாட்ஸ்அப் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும், இன்ஸ்டாகிராம் மாதிரி நிறைய இருக்கும். வாட்ஸ்அப்பா? அப்படின்னா நம்ம போன்ல பேசுற மாதிரி இதுல எழுத்தா டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பலாம். அது மட்டும் இல்ல, போட்டோ அனுப்பலாம், வீடியோ அனுப்பலாம். இவ்வளோ ஏன், நம்ம பேசி வாய்ஸ் மெசேஜாவும் அனுப்பலாம். ஓ, நேரடியா பேசாம பேசி தனியா அனுப்புறது நல்லா இருக்கு. அப்பதானே அவனை கிண்டல் பண்ணி அனுப்பலாம், திட்டி அனுப்பலாம், அத குரூப்ல போட்டு அவனை ரொம்ப கோவப்படுத்தலாம். இந்த ஆப் அடுத்தவங்களுக்கு வைக்கிற பெரிய ஆப்னு சொல்லு. ஆமா, ஏதோ ஃபேஸ்புக்னு சொன்னேன். ஆமா, அந்த புக்கு தமிழா இங்கிலீஷா? அந்த புக்ல எத்தனை பக்கம் இருக்கும்? அந்த புக்கு படிச்சு முடிக்க எத்தனை நாள் ஆகும்? ஐயோ பாட்டி, பாட்டி, இது ஒண்ணு கதை புக்கு கிடையாது. இது ஒரு சோசியல் மீடியா. அதுல நம்ம நிறைய ஃப்ரெண்ட் சேர்த்துக்கலாம். நம்ம விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கலாம், அவங்க விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமா, அது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். அது சும்மா ஒரு பொழுதுபோக்கு. ஃப்ரெண்ட்ஸை நம்ம நேர்ல பார்க்க முடியாது இல்லையா, அவங்கள நம்ம இதுல பாத்துக்கலாம். ஆமா, அதுல உன் ஃப்ரெண்டுங்க மட்டும்தான் இருப்பாங்களா? ஆஹா, இதுல ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க. பொண்ணு போட்டோ வச்சிருப்பான், ஆனா அவன் பையனா இருப்பான். நம்ம தான் கவனமா இருக்கணும். ஓஹோ, பார்க்க பள்ளமா இருக்கு, அதுக்குள்ள காலை விட்டா மாட்டுதா இல்லையான்னு சோதிச்சு பாக்குறீங்க. நல்லா இருக்கு. ஆமா, ஏதோ மில்லி கிராமோ இல்லைன்னா கிலோகிராமோ எது சொன்னீங்க, அது என்ன? பாட்டி, அது இன்ஸ்டாகிராம். நம்ம பாட்டு பாடினது, டான்ஸ் ஆடினது எல்லாமே அதுல அனுப்பலாம். அதுவும் ஃபேஸ்புக் மாதிரி தான். நீ பாட்டு பாடினது, டான்ஸ் ஆடினது அதெல்லாம் அதுலயே அனுப்பணும். அப்படி அனுப்புனாதானே வாவ் சூப்பர் வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க. ஒருவேளை நல்லாவே இல்ல, பார்க்கவே முடியல அப்படின்னு யாராச்சும் அனுப்புனா நீ என்ன பண்ணுவ? அப்ப கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருக்கும். ஏண்டா இந்த வேலையெல்லாம் பார்த்தோன்னு தோணும். நம்ம திறமையை காட்டுறதுல எந்த தப்புமே இல்ல. அது உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கணும்ன்ற எந்த கட்டாயமும் இல்ல. இப்ப உலகளகி ஐஸ்வர்யா ராய பார்த்த எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா அதுல சில பேரு
அவெல்லாம் என்ன அழகு? அந்த காலத்து பண்டரி பாய் அழகுக்கு ஈடாகுமான்னு கேட்பாங்க. அதனாலதான் சொல்றேன், பாசிட்டிவ் கமெண்ட் வர்றப்போ ரொம்ப ஆடக்கூடாது, அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் வர்றப்போ மனசை தளர விடக்கூடாது. இது நான் இதுக்கு மட்டும் சொல்லல, பொதுவா நம்ம வாழ்க்கைக்கும் சொல்றேன். வாவ், பாசிட்டிவ் கமெண்ட் வந்தா ரொம்ப ஆடக்கூடாது, நெகட்டிவ் கமெண்ட் வந்தா மனசு தளர விடக்கூடாது. சூப்பர் 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 கவிதை பாட்டி. நீங்க இவ்வளவு நேரம் பேசினதுலயே இந்த டைலாக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் 6 பக்கம் டைலாக் பேசியிருக்கேனே, அதெல்லாம் வேஸ்டா? எதுக்கு வேஸ்ட்? இடைவேளை விடணும்ல. பாட்டி, நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். ஜெய்ஸ்ரீ பாபா, சின்ன ரவுண்டா பெரிய ரவுண்டா? அது கூட உங்ககிட்ட சரியா சொல்லிட்டு போணுமா? அப்பதான் நீ எப்ப வருவேன்னு என்னால கணக்கு பண்ணிக்க முடியும். ஆமா, நான் பெரிய ரவுண்டு தான் போறேன். போயிட்டு வர 1/4 மணி நேரம் ஆகும். அப்படி சரியா சொல்லிட்டு போ. அதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா நான் அவனை தேடி வர்ற மாதிரி ஆயிடும். அதுக்கு அவசியம் இல்லாம நீ பாத்துக்கோ. இதுக்கே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வச்சச்சோ வச்சச்சோ வச்சச்சோ. என்ன எவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல, சும்மாதான் வந்தேன். இங்கதான் நீ தப்பு பண்ற. உன்னோட மரியாதை குறைஞ்சிரும்னு சில விஷயத்த நீ சொல்லாம விட்டுட்டேனா அதுக்குண்டான தீர்வு உனக்கு எப்பவுமே கிடைக்காது. ஒன்னும் இல்ல பாட்டி, நான் போன சந்தில நாயா இருந்துச்சு, அதனாலதான் வந்துட்டேன். இந்த மாதிரிதான் எந்த விஷயமா இருந்தாலும் உன்ன மாதிரி சின்ன பசங்க அவங்களோட அம்மா அப்பா கிட்டயோ இல்லனா எங்களை மாதிரி பெரியவங்க கிட்டயோ கண்டிப்பா சொல்லணும். அப்பதான் அதுக்கு உண்டான தீர்வை நாங்க சொல்ல முடியும். இதுக்கு என்ன முடிவு சொல்ல போறீங்க? ரோட்ல நாய் உட்கார்ந்து இருந்துச்சுன்னா கல்ல எடுத்து அடிச்சு அதை விரட்டன்னு சொல்ல போறீங்களா? தெருவுல சும்மா உட்கார்ந்துருக்க நாய் வந்து நம்மள கடிக்காது. ஆனா நம்ம பயந்துகிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மள பார்க்க ஆரம்பிக்கும். அதை பார்த்து நாம பயந்து ஓடனோம்னா அது நம்மள தோத்த ஆரம்பிக்கும். அப்ப நாய் நம்மள பாக்குதுன்னா நம்ம நாய பார்க்க கூடாது, அப்படிதானே? அதே மாதிரி வாழாட்டிக்கிட்டு வர நாய் வந்து நம்மள கடிக்காதுன்னு நடிச்சிடக்கூடாது. எப்பயுமே நம்ம கவனமா இருக்கணும். பாத்தீங்களா, இப்ப நீங்களே பயமுடுத்துறீங்க. அதனாலதான் நான் திரும்பி வந்தேன். நான் உன்னை பயமுடுத்துறதுக்காக சொல்லல, நீ விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். சின்ன பசங்க வளர வளர நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதுலயும் நல்ல விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கணும். நான் வளர்றது இருக்கட்டும், நீங்க சுத்தமா வளரவே இல்லையே. ஏன் ஹைட்டுக்கு தான் இருக்கீங்க? நானும் உன்னை விட உயரமா தான் இருந்தேன், ஆனா வயசு ஆக ஆக கொஞ்சம் குள்ளமாயிட்டேன். நல்லா சமாளிக்கிறீங்க பாட்டி. சரி வாங்க வீட்டுக்குள்ள போவோம். பாட்டி, மதியம் சாப்பாடு சாம்பார் ரசம் சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறதே தப்பு, அதுல ஐஸ் வாட்டர் குடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? அப்ப சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க கூடாதா? ஏமா, நம்ம சாப்பிட்ட உடனே அதை ஜீரணம் பண்றதுக்காக வயிற்றுல ஒரு அமிலம் ஊறும். நீ சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சா அந்த அமிலம் எப்படி ஊறும்? அப்ப சாப்பாடு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க கூடாதா? தண்ணி குடிக்கலாம், தொண்டை நனையிற அளவுக்கு குடிக்கணும். வயிறு தழும்ப தழும்ப குடிக்க கூடாது. ஏதோ ஐஸ் வாட்டர் குடிக்கிறது அதை விட தப்புன்னு சொன்னீங்க. ஏமா, நம்ம சாப்பிடுற எல்லாத்துலயும் எண்ணெய் கலந்துருக்கு. அந்த எண்ணெயும் இந்த ஐஸ் வாட்டரும் சேர்ந்தா கொழுப்பா மாறிடும். நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமான என்ன ஆகும்? இந்த வாட்டர் கேன் மாதிரி ஒல்லியா இருக்குன்னா இந்த ஃப்ரிட்ஜ் மாதிரி குண்டாயிடுவேன்.
அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல பெரிய பெரிய நோயெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப எதுக்கு இந்த ஃப்ரிட்ஜை வாங்கணும், அதுக்குள்ள இந்த வாட்டர் பாட்டில வைக்கணும்? என்கிட்ட 50 சவர நகை இருக்குன்னு யாராச்சும் உடம்பு ஃபுல்லா போட்டுக்கிட்டே இருப்பாங்களா? ஏதாச்சும் விசேஷத்துக்கு போறப்போ தானே போட்டுட்டு போவாங்க. அதே மாதிரிதான் இதுவும். எப்ப தேவைப்படுதோ அப்பதான் இதை பயன்படுத்தணும். இந்த ஃப்ரிட்ஜ் காய்கறி அழுகாம, பால் கெடாம, பூ வாடாம இருக்கிறதுக்கு தான் இது. அதுவும் ஒரு நாளைக்கு இல்லைன்னா 2 நாளைக்கு மட்டும்தான். ஐயோ, எங்க அம்மா எல்லாம் மாவு வாங்கி 1 வாரம் இதுக்குள்ள வச்சு காப்பாத்துவாங்களே. இதுக்குதான் டாக்டருக்குலாம் ரெஸ்டே கிடைக்கிறது இல்ல. புது புது நோய்கள் உருவாக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துல இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஆஸ்பத்திரியில இருக்கிற மருந்தெல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடானா உலகமே இதெல்லாம் உபயோகப்படுத்துது. பாட்டி, தெரியாதனமா இந்த ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் வாட்டர் எடுத்துட்டேன். இனிமே இந்த ஜென்மத்துல ஐஸ் வாட்டரே குடிக்க மாட்டேன். சரி சரி, சாப்பிட்டுல போய் தூங்கு. மத்ததெல்லாம் சாயங்காலம் பேசிக்கலாம். எனக்கு மத்தியானம் தூங்குற பழக்கமே இல்லையே. சரி, நான் போய் தூங்குறேன். எனக்கு காலெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் காலமிக்கு விடுறியா? ஆஹா, எனக்கு இப்ப தூக்கமா வருது. நானும் போய் தூங்க போறேன். பாத்தீங்களா, இந்த காலத்து பசங்க தூங்கணும்னா ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லுங்க, உடனே போய் தூங்கிடுவாங்க. சரி, இந்த டீ சாப்பிடு. ஏமா, மாவு அரைச்சு நல்லா சுட சுட கொழுக்கட்டை பண்ணி தரவா? கொழுக்கட்டையா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பாட்டி. அப்ப நல்லா பாலை ஊத்தி உனக்கு பால் கொழுக்கட்டை செஞ்சு தரேன். அது சாப்பிட சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடுவோம். என்னது, கடையில வாங்கி சாப்பிடவா? ஆமா, ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். இது அந்த மண்புழுவ போல நீல நீளமா இருக்குமே, அதுவா? என்னது, மண்புழுவா? அத நீங்க ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் அது வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆமா, ஊசி வேணும், மருந்து வேணும், ஆபரேஷனுக்கு காசு வேணும், அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அரைவேக்காடா வெந்த விரைச்சு போற சாதத்துல செய்யறது ஃப்ரைட் ரைஸ், நீல நீளமா டியூப் போல இருக்கிற நூடுல்ஸ், மைதாவுல செய்யற புரோட்டா, அதெல்லாம் நம்ம உடம்புக்கு எவ்வளவு கெடுதின்னு தெரியுமா? நைட்டு தூங்குறப்போ சீக்கிரமா ஜீரணமாகிற ஆகாரத்தை தான் நம்ம சாப்பிடணும். பாட்டி பாட்டி, நீங்க முதலே சொன்னீங்கல்ல கொழுக்கட்டையோ பால் கொழுக்கட்டையோ, அதுவே செஞ்சுட்டாங்க, நான் சாப்பிடுறேன். அப்படி ஒத்துக்கோ, இரு நான் போய் சமைக்கிறேன். என்னம்மா, நைட் டிஃபன் எப்படி இருந்துச்சு? இப்ப நல்லா இல்லைன்னு சொன்னா மறுபடியும் என்ன செஞ்சா தர போறீங்க? அதெல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. ஏய், என்ன தூங்க போற? தூங்குறதுக்கு முன்னாடி பல்ல விளக்கிட்டு தூங்கணும்னு உனக்கு தெரியாதா? என்னது, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பல்லு விளக்கணுமா? இது என்ன புது பழக்கம்? நம்ம சாப்பிட்டது குடிச்சது எல்லாமே நம்ம பல்ல ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பல்ல விளக்கிட்டு வந்தா நம்ம இருக்கிற வரைக்கும் பல்லு நல்லா இருக்கும். அப்ப நைட்டே பல்ல விளக்கிட்டா காலையில பல்லு விளக்க தேவையில்லையா? நல்ல பழக்கத்தை 2 வாட்டி பண்றதுனால எந்த தப்பும் இல்ல. காலையில பல்ல விளக்குறதை விட நைட்டு பல்ல விளக்குறது தான் ரொம்ப முக்கியம். அப்பா, காலையில இருந்து உங்க கூட முடியல பாட்டி. நாளைக்கு காலையில எங்க அப்பாவை வர சொல்லியிருக்கேன். அவர் கூட நான் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு காலையில உங்க அப்பா வேற வந்துடுறாரா? அப்ப பார்ட் 2 இருக்குன்னு சொல்லு. அப்ப எல்லாரும்